Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துவது ஊழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவைப்பட்டா இது தொடர்பாக விதிகளும் வகுக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்த விஷயத்தில் அப்படின்னா, குழந்தைகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடாது. இந்த விவகாரம் தொடர்பாக தான் தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது பல்வேறு தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், ஓவர் டு யூ. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தேர்தலின் போது குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினது, பணப்பட்டுவாடா செஞ்சது போன்ற ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக சுதந்திரமான விசாரணை நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோட கடலூரை சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்போ தேர்தல் ஆணையம் தரப்புல பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுல என்ன சொல்றாங்கன்னா, பணப்பட்டுவாடா தொடர்பான குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அதை கையாளுறதுக்கு ஏற்கனவே போதுமான சட்டப்பிரிவுகள் இருக்குது. அந்த காரணத்தின் அடிப்படையிலே தேர்தல் வழக்கும் தாக்கல் செய்யலாம் அப்படின்ற ஒரு தகவலை பதில் மனுல சொல்றாங்க. தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்கிறதுக்காக பறக்கும் பட, கண்காணிப்பு குழு, இப்படி பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. கடந்த தேர்தலில் மட்டுமே தமிழ்நாட்டில் 599 கோடியே 24 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குன்னு அந்த பதில் மனுல பதிவு செஞ்சிருக்காங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு வேட்பாளர்களுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட எந்த ஒரு சம்பவத்தையும் மனுதாரர் சுட்டிக்காட்டல. வாக்காளர்கள் அனைவரும் வயது வந்தவர்கள், சொந்தமா சிந்திச்சு வாக்களிக்கக்கூடியவர்கள், குறிப்பிட்ட எந்த ஒரு கட்சிக்கு வாக்களிக்கும்படி அவர்களை அழுத்தம் கொடுக்க முடியாது என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையம் பதில் மனுவில் சொல்லியிருக்காங்க. வாக்காளர் மீது செல்வாக்கை செலுத்துறதுங்கிறதும் ஒரு வகையில ஊழல் தான். அந்த வகையில குழந்தைகளை பிரச்சாரத்துல ஈடுபடுத்துனது ஒரு சம்பந்தமா ஆய்வு செய்ய இருப்பதாகவும், தேவைப்பட்டா இது சம்பந்தமா விதிகள் வகுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை நீதிபதிகள் தலைமை நீதிபதி அமர்வு ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.